வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் பட்டர் நான் செய்வதற்கு 2 கப் மைதா மாவு எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் ஈஸ்ட் சேர்த்து செய்தால் முதலில் ஈஸ்டை வெதுவெதுப்பான நீரில் ஊற வைத்து செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் பேக்கிங் பவுடர் போட்டு செய்து கொள்ளலாம். 2 கப் மைதா மாவிற்கு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், இதனுடன் 1 ஸ்பூன் தயிரும் நாம் சேர்க்க வேண்டும். நாம் இந்த அளவு தயிர் சேர்த்து இதனுடன் 1 ஸ்பூன் ஜீனி சேர்த்து கொள்ள வேண்டும். நாம் ஜீனி சேர்த்து மாவு பிசைவதால் நாம் நான் சுடும்போது கோல்டன் ப்ரௌன் கலராக வரும், பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். இப்பொழுது இவை அனைத்தையும் நன்றாக மிக்ஸ் செய்து நாம் மாவுடன் கலந்து விட வேண்டும். நாம் கலந்து விட வேண்டும். இதனுடன் நாம் தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதனுடன் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நாம் நன்றாக பிசைந்து கொள்ள வேண்டும். இந்த அளவு எண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் மாவு பிசைவதற்கு தண்ணீரை சற்று வெதுவெதுப்பாக வைத்து கொள்ள வேண்டும். நாம் மாவுடன் எண்ணெய், உப்பு, பேக்கிங் சோடா அனைத்தையும் நன்றாக மிக்ஸ் செய்துவிட்டு வெதுவெதுப்பான நீரை ஊற்றி பிசைந்து விடலாம். நாம் தண்ணீர் மெதுவாக சேர்த்து பதமாக பிசைய வேண்டும். நாம் சப்பாத்தி மாவு பதத்திற்கு பிசைய வேண்டும். நாம் தண்ணீர் மெதுவாக சிறிது சிறிதாக சேர்த்து பிசைய வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் மாவை 5 முதல் 6 நிமிடம் வரை நன்றாக பிசைய வேண்டும். அப்பொழுதுதான் நான் சாஃப்டாக வரும். நாம் இந்தளவு மாவை சாஃப்டாக பிசைந்து கொண்டு இதன் மேல் 1 ஸ்பூன் எண்ணெய் தடவி மூடி போட்டு 2 மணி நேரம் வைத்து விட வேண்டும். எண்ணெயை நாம் மாவு மீது நன்றாக தடவி மூடி வைத்து விட வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் எண்ணெய் தடவி 2 மணி நேரம் வைத்து விட வேண்டும் மூடி போட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நாம் கார்லிக் நான் செய்வதற்கு சிறிதளவு பட்டரை உருக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அளவு பட்டர் உருகவும் நாம் ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், உருக்கிய பட்டருடன் நாம் பொடியாக நறுக்கிய கார்லிக்கை சேர்த்து விடலாம். பூண்டு சேர்த்தவுடன் பொடியாக நறுக்கிய மல்லி இலை சேர்த்து கொள்ள வேண்டும். நாம் கார்லிக் நான் சுடுவதற்கு இதை தயார் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், மாவு 2 மணி நேரம் நன்றாக ஊறி வந்து விட்டது. இப்பொழுது இதை நாம் உருண்டைகளாக போட்டு நான் செய்து விடலாம். 2 கப் மைதா மாவிற்கு நமக்கு 6 நான் வரும். இப்பொழுது நானை நாம் தேய்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது மாவு தொட்டு நான் தேய்த்து கொள்ள வேண்டும். சற்று தடிமனாகவே நாம் தேய்க்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இதே போல் தேய்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். தோசை தவா நன்றாக காயவும் எண்ணெய் ஊற்றி நாம் நானை போட்டு விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம் சூடான தோசை தவாவில் நானை போட்டவுடன் மேலே உப்பி வரும். நாம் மெதுவாக பிரஸ் செய்ய வேண்டும். நாம் ஒரு 3 நிமிடம் வரை ஹை ஃப்ளேமிலே வேக வைக்க வேண்டும். பின் நாம் தோசை தவாவுடன் நேரடியாக அடுப்பில் இதை திருப்பி காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் நான் நமக்கு மேலே ப்ரௌன் கலராக ரெஸ்டாரண்ட்டில் கிடைப்பது போல் அருமையாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது 3 நிமிடம் ஆகிவிட்டது. நாம் அப்படி தோசை தவாவுடன் அப்படியே திருப்பி போட்டு விடலாம். நாம் இப்படி திருப்பி போட்டு 1 நிமிடம் வைத்து எடுக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிடத்திலே நன்று வெந்து வந்துவிடும். இதன் மீது நாம் பட்டர் தடவி விடலாம். நாம் சூடாக இருக்கும்போதே பட்டர் தடவி விட வேண்டும். இப்பொழுதுதான் நான் மிக சுவையாக இருக்கும். இப்படி பட்டர் தடவி நாம் சர்வ் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கார்லிக் நான் செய்முறையை பார்ப்போம். நாம் பிளைன் நானிற்கு தேய்ப்பது போலவே இதை தேய்த்து நாம் தோசை சட்டியில் போட்டுவிட வேண்டும். நாம் தோசை கடாயில் போட்டு அதன் மீது நாம் மிக்ஸ் செய்து வைத்த கார்லிக் பட்டர் கலவையை தடவ வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நன்றாக தடவி நாம் ப்ரெஸ் செய்து கொள்ள வேண்டும். 2 நிமிடத்திலே நான் அடியில் வெந்துவிடும். நாம் இதை தோசை சட்டியுடன் அடுப்பில் நேரடியாக திருப்பி போட வேண்டும்.
நாம் திருப்பி போட்டு 1 நிமிடம் வைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக ரெடியாகிவிட்டது. இப்பொழுது நாம் பிளேட்டில் சர்வ் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கார்லிக் நான் மீதும் சிறிது பட்டர் தடவி கொள்ள வேண்டும். நாம் சூடாக இருக்கும்போதே தடவி விட வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், பட்டர் நான் கார்லிக் நான் அருமையாக ரெடியாகிவிட்டது. இதை நாம் சன்னா மசாலா வைத்து சர்வ் செய்தோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். பட்டர் சிக்கனுடனும் இது மிக அருமையாக இருக்கும். இது குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த மாதிரி இருக்கும். இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.